சுவாமிநாதன், இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அங்க சட்ட போராட்டம், அந்த புடியை நான் விட மாட்டேன்ற ஒரு குரல். இதுல வாக்கு கணக்குகள் இருக்குல்ல, பிரியன் அதை தான் தொட்டு காமிச்சாங்க. நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கணக்கு, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுறோம்ல. இபிஎஸ் தெல்ல தெளிவா அதிமுக வேண்டான்னு நினைக்கிறாங்களா, இல்ல என்டிஏவிலேயே வேண்டான்னு நினைக்கிறாங்களா? அப்படி வேண்டான்னா என்ன நடக்கும்? அப்ப வாக்கு வங்கி கணக்கெல்லாம் எப்படி எதிர்கொள்ளலான்னு இபிஎஸ் நினைக்கிறாங்க? இல்ல, நிச்சயமா சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பேட்டியை தொடங்குறப்பே ஒரு இடத்துல பேசுறாரு சார். முதல்ல அந்த பேட்டி முடிகிற நேரத்துல இணைத்துக்கங்கிற குரல் ஒலித்தாலும் கூட பேட்டி தொடங்குறப்பே ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. ராமநாதபுரத்துல நான் போட்டியிட்டேன், 5-6 பன்னீர்செல்வங்களை களமிறக்குனாங்க அப்படிங்கும் போது அது நெகட்டிவா தான் ஆரம்பிக்கல. நீங்க அதுல கிளைமேக்ஸ் என்ன என்பதை தாண்டி அவரு அந்த விஷயத்தை ஓபன் பண்ற தருணத்துல இருந்தே தொடக்கமே கசப்போடு தான் தொடங்குறாரு. அந்த கசப்பை சொல்லி தான் தொடங்குறாரு. ஆமா, கசப்ப சொல்லிதான் தொடங்குறாரு. அப்ப அது ஒரு இணைப்புக்கான அச்சாரம் என்பது ஒரு கசப்பிலிருந்து தொடங்குறது இல்ல. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படிங்கிற தொனில தான் அந்த குரல் ஒலித்திருக்கணும். பட் அவர் கடந்த காலத்தையும் குறிப்பிடுறாரு, பேசுறாரு. சோ இன்னொன்னு மிக முக்கியமா ஒரு சட்ட போராட்டத்தை தொடருவேங்கிறார். கிட்டத்தட்ட ஒரு சிலுவம்பாளையம்ங்கிற ஒரு ஊராட்சியில ஒரு ஊராட்சி செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு அதிமுக என்கிற ஒரு இயக்கத்துக்கு பொதுச் செயலாளர் ஆயிட்டார். சோ அவர் நம்ம தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளை அணுகி பார்த்த வரைக்கும் அவர் முதல்வர் இருக்கையை விட அந்த பொதுச் செயலாளர் இருக்கையை தான் உயர்வா நினைக்கிறார். அவர் பழைய கடந்த காலங்கள்ல பலமுறை அதை பதிவு செய்திருக்கிறார். சோ அப்ப அவருக்கு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் தன்னை தொடர்ந்து தன்னை நிரூபித்திருக்கிறார். ஓட்டு வங்கி அரசியல்ல தனித்து அவர் மட்டுமே ஓட்டு எடுக்கிறது இல்ல. இப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்கிற வேறுபாடு என்பது, டிடிவி தினகரன் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் ஓட்டு எடுத்தாங்க. இங்க ராமநாதபுரத்துல பன்னீர்செல்வம் அவர்கள் ஓட்டு எடுத்தாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கிற ஓட்டு என்பது அவருடைய ஒரு ஆளுமைக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு. ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் 21 தொகுதிகள்ல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வீழ்த்தி காட்டியிருக்கிறார். அப்ப அதனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. ஒன்று. இன்னொன்று, அவர் சட்ட போராட்டம் நடத்தல. அந்த கட்சி துரோகிகளின் கையில் சிக்கிக் கொண்டது என்பது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் தான் செய்தாரே ஒழிய அவர் ஒரு சட்ட போராட்டம் நடத்தல. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சேஃபாவும் உணர்றாரு அவரு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க 2019 ஒரே சின்ன ஒரு தரவு மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். ஆனா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கணிசமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துலயும் அதிமுக இருக்குங்கிறது சொன்னேன். 2019 பாராளுமன்ற தேர்தலில் சார், ராமநாதபுரம் விஜய் நாடாளுமன்ற தொகுதியில பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் அவர்கள் இன்றைய மாநில தலைவர் போட்டியிட்டார். அவர் எடுத்த மொத்த ஓட்டு 3,42,821. அன்னைக்கு அதிமுக பாஜக எல்லா அலையன்ஸ். ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய குரலே சொல்வதாக இருந்தா 5-6 பன்னீர்செல்வங்கள் எல்லாம் போட்டியிட்ட பின்பும் அந்த பலாப்பழ சின்னம் 3,42,882 ஓட்டு. அதாவது நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸ்ல எடுத்த ஓட்டை விட 61 ஓட்டு கூட பெற்றிருக்காரு. அப்ப அது ஏதோ ஒரு வகையில அவருடைய ஆளுமையை அது நிரூபிச்சிருச்சு. பட் ஆனா அவர் என்ன செய்திருக்கணும்னா, தொடர்ச்சியா அவரே ஒரு 4-5 வேட்பாளர்களை நிறுத்தி தன்னோட பலத்தை காட்டியிருக்கணும். அவர் தனக்கு பின்னால் தொண்டர்கள் இருக்காங்கிற காட்டுறதுக்காக ராமநாதபுரத்துல கண்டெஸ்ட் பண்ணினார். செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு தொண்டர்கள் மாநாடு நடத்துறேன்னு சொன்னார். அதையே நடத்தல அவங்க கடந்த காலங்கள்ல. சோ அப்ப அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் அவர் நிரூபிக்காமல் ஒரு மௌனம், நீண்ட மௌனம் சார். இன்னொரு நீங்க சுவாமிநாதன், நீங்க கடந்த கால வரலாறுகளை சொல்றீங்க. இப்ப நம்ம எதிர்காலம் தேர்தல் கண்ணுக்கெட்டு தூரத்துல வந்தாச்சு. நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாயிரணும். தினகரன் அவர்கள் உள்ளுக்கு இருக்கிறார், அவர் ஒரு அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க அவருக்கு ஒரு தேவை இருக்கு இவர் வரணும்ன்றதுன்னு. ஆனா இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த பேட்டின்றது ஒரு செய்தியை சொல்லிருச்சு அப்படின்னா என்ன திட்டம்? தினகரனை போதும்னு நினைக்கிறாங்களா? தினகரன் உள்ளுக்கு இருந்து ஓபிஎஸ் அவங்க வெளியில இருந்தாங்கன்னா அது என்னவா இருக்கும்? அதை இபிஎஸ் எப்படி பாக்குறாங்க? இந்த கணக்கெல்லாம் நம்ம பேசலாம்ல. ஆமா சார், நிச்சயமா சார். அப்படி டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும் அந்த என்டிஏக்குள்ள இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியில இருந்தாங்கன்னா ஒரு பெரிய அனுதாபம் உருவாகும். அந்த அனுதாபத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல ஓபிஎஸ் அவர்கிட்ட நீங்க வேட்பாளர்கள் இருக்காங்களா? அது எப்படி எதிர்விளைவை ஏற்படுத்தும்? நீங்க இதை டிடிவி தினகரன் அவர்கள் போன்று பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு 20-25 தொகுதிகளில் வேட்பாளர் போட்டாங்கன்னா அந்த கதையை மொத்தமா மாறிடும். கடந்த முறை அமமுக எப்படி ஒரு டேமேஜா இருந்துச்சோ, எப்படி ஒரு ஸ்பாயிலரா இருந்துச்சோ, அப்படி ஸ்பாயிலரா பன்னீர்செல்வம் அவர்கள் உருவாக முடியும். அவர் வேட்பாளரே போடாம திமுக பக்கம் ஒதுங்கிட்டாருன்னா ரொம்ப எளிதா அதிமுகவுக்கு பாருங்க, நாங்க முதல்ல இருந்தே சொன்னோம் அவர் திமுக பக்கம் போயிட்டாரு என்பதாக களமாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். ஆனா அவர் தாவேக பக்கம் போயிட்டாருன்னா அது அதிமுகவுக்கு பெரிய ரிஸ்கான விஷயமா மாறிடும். நீங்க ஏறக்குறைய அது கடந்த காலங்கள்ல எப்படி டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில இருக்கும் போது ஒரு கடுமையான சேதத்தை ஏற்படுத்துச்சோ, அது மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் தனித்து விடப்படும் போது ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். நீங்க சொல்றது தாவேக ஆப்ஷன் போனா அதிமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்றப்ப திரும்ப செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன விஷயம் தான். நாங்க சிறுக ஆட்களை சேகரித்து அவர் சொல்ற மாதிரி நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நாங்க பேசுறோம், ஆட்களோட பேசுறோம். டெல்லியில இருந்து உடனடியா ஆட்கள் வந்துடுறாங்க, எங்களை பலப்படுத்த விடல அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது?
இல்ல சார், அது கிட்டத்தட்ட காலம் அவர்களை வழி நடத்துகிறது அப்படின்னு தான் சார் பாக்குறேன். டிடிவி தினகரன் அவர்களுக்கு அவர் மட்டும் உள்ள இருக்கிற பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தால்தான் அந்த சமூக ஓட்டை ஒன்றிணைந்து பெற முடியும். ஆனா இதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னொரு கணக்கு கூட இருக்கலாம் சார். அது என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தென் மாவட்டங்கள்ல மிக முக்கியமான சமூகங்கள்ல ஒன்றா நாடார் சமூகம் இருக்காங்க, அது மாதிரி முக்குளத்தூர் சமூகம் இருக்காங்க, தேவேந்திர உளவியலாளர் சமூகம் இருக்காங்க. அந்த தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இன்னைக்கு ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள தானே இருக்காங்க. அந்த வகையில இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகும். ஓபிஎஸ் வெளியில இருந்தாலும் கூட டிடிவி தினகரனை வைத்து முக்குளத்தூர் ஓட்டும் நமக்கு விழும், தேவேந்திர உளவியலாளர்கள் ஓட்டு விழும், அது சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரணும் கூட கணக்கு போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க கடந்த தேர்தல் ஒரு உதாரணம் சார். 58 தொகுதிகள் இருக்கு சவுத்துல, 18 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி. அன்னைக்கு இருந்த சுவாமிநாதன் ஒன்றை நீங்க கவனத்தில் பெறுங்க. இதை ஒரு கேள்வி ஆகிறேன். திரு அன்புமணி அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துகிற போது, தான் ஒரு முதல்வர் வேட்பாளர்னு முன்னிலைப்படுத்துகிற போது அந்த சமூகம் ஒரு பெரிய புத்துணர்ச்சியோடு அவங்களுக்கு ஆதரளிப்பதை பார்க்கிறோம். அது 5% இருக்கு, 6% இருக்கு. தினகரன் அவர்களும் நான் முதலமைச்சர்ன்றப்ப ஒரு பெரும் திரட்சியை பார்க்க முடியுது. அதுவே அவங்க கூட்டணி சமரசம் அப்படின்னு போறப்ப அது சடார்னு கீழே விழறதையும் பார்க்க முடியுது. அதையும் சேர்த்து தானே நீங்க அந்த கணக்கு நம்ம 21 அப்படியே ஃபிட்டின் பண்ண முடியுமா? இல்ல, நிச்சயமா முடியாது சார். நீங்க கேட்டதை கூட அந்த சமூகம் அப்படிங்கக்கூடியது உங்களை ஒட்டுமொத்தமா முதல்வரா பாக்குறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களா பார்த்தாங்கிற பார்வையும் முதல்ல இல்ல. அதுல மிக மிக முக்கியமா 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு முன்னிலைப்படுத்தி முதல்வர் வேட்பாளராக அவர்களை களமிறக்கிற போது கூட ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையே. ஆனா சுவாமிநாதன், நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அது 5-6% அப்படின்னு அவர் டிராவல் பண்ண இடத்துல அந்த சமூகத்தின் வாக்கு திரட்சியை நம்ம டேட்டாவை டீகோட் பண்றப்ப இருக்கே, நம்மளுடைய முதல்வர் வேட்பாளர்னு அவங்க வாக்களிச்சிருக்காங்களே. அல்ல, வாக்கு சதவீதம் கூடுதலாக இருக்கும். பட் அதிமுக போன்று திமுக போன்ற ஒரு பிரதான கட்சிகளோட அணி சேர்றப்ப நேர் பாதி அதுல குறைந்தாலும் கூட அது அந்த இணைத்துக் கொள்கிற கட்சிகளுக்கு லாபம் தானே சார். ஏன்னா இவங்ககிட்ட ஒரு மேஜர் ரோல் இருக்குல்ல. இப்ப நீங்க அவர்களை முன்னிலை அங்க இடம் பிரியன் சொன்ன இடம் அது டிரான்ஸ்பர் ஆகுமான்னு கேட்கிறார். நீங்க எப்படி அந்த வாக்காளர்களை உருவாக்கி இருக்கிறீங்க, யாரை எதிர்ப்பா முன்னிலைப்படுத்தி உருவாக்கி இருக்கிறீங்க, அது எப்படி ஒரு சமூகமா திரண்டு இருக்கு, அப்ப இது சேருகிற போது அப்படியே சேருமான்னு கேட்டார் பிரியன் அவர்கள் கேட்டிருந்தாங்க. ஆமா சார், ஆமா சார், மிக மிக முக்கியமான ஒரு இடம் தான் சார். முழுதா பிரியன் சார் அவருடைய கருத்துல மாற்று கருத்து இல்ல, முழுதா திரளாது. அதற்கு உதாரணம் தான் மாணிக்கராஜா போன்றவர்கள் எல்லாம் உடனடியா அங்க கடம்பூர் ராஜா அவர்களுக்கும் அவருக்குமே ஒரு ஃபைட் இருந்துச்சு. அதை சமாளிக்க முடியாது, உள்ளூர்ல அதிமுகவோடு தனக்கு முரண் இருக்குன்னு வெளியேறிட்டாங்க. பட் அதையெல்லாம் மீறி ஒரு காலத்தினுடைய சூழல், காலத்தினுடைய அவசியம், சூழல் மாத்துன்றீங்க வாக்காளர்கள் பண்ண முடியாது. தினகரன் ஆர்கேனர்ல வெற்றி பெற ரெட்டலையும் உதயசூரனையும் தூக்கி போட்டாரு, 5.5% எடுத்தாரு, 2.5% எடுத்தாரு. அதுக்கு பிறகு அவர் வாக்கு வலிமை என்ன? நீங்க 21 அப்படியே ஃபிட்டின் பண்ணாதீங்க. 21 சீமான் ஒரு தொகுதியில கூட எடப்பாடி மிஞ்ச முடியல. ஆனா 24 விஷயம் வேற. சீமானுக்கும் பிரைம் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடிக்கும் பிரைம் கேண்டிடேட் கிடையாது. பிரிசனர் ஆஃப் பாஸ்டா 21 இருக்கிறது சரியான ஆய்வு அல்ல. நான் திரும்ப வரேன் சுவாமிநாதன். பிரியன், நீங்க என்ன சொல்றீங்க? இது சிக்கலான ஒரு இடம். அதாவது எடப்பாடியை எதிர்த்து களமாடிட்டு அந்த ஓட் பேங்கை பின்னாடி வச்சிருக்கிற தினகரன் இப்போ அங்கே போனால் அந்த ஓட்டு போகுமான்ற விஷயம் இருக்குல்ல. இந்த தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு அதிரடி திருப்பங்கள் முடிவுகள் எடுக்காங்க இல்லையா, அவங்க இந்த தேர்தல் புயலில் அடிச்சுன்னு போவாங்க. வெற்றி பெற்றால் அது பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தோல்வி அடைஞ்சா வச்சுக்கோங்களேன், நம்ம சேர்ந்தது தப்புன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை கடந்து தான் போகணும். நீங்கள் ஒரு முடிவு எடுத்து போயிட்டீங்க, அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இதுவே தான் ஓபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். ஓபிஎஸ் திமுகவுக்கு போனால் அவர் தீய சக்தியோடு சேர்ந்துட்டாரு, அவர் துரோகியோடு எதிரிகளோடு சேர்ந்துட்டாருலாம் பேச்சு இருக்கும். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாருன்னா எல்லாம் இறங்கி அடிச்சாருப்பா மனுஷன், இபிஎஸ் அப்படின்னு வரும்ல. சிக்கலான இந்த ஏரியாவில் வெற்றி எல்லாத்தையும் நியாயப்படுத்திடும். எல்லாத்தையும் வெற்றி நம்ம அதை கூட தள்ளி வச்சிடலாம். இப்ப நீங்க திருமதி சசிகலா வெளியில தான் இருக்க போறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களும் மறைமுகமா வைத்தியலிங்கம் போறப்ப மறைமுக சாடல் இபிஎஸ் அவர்கள் மீது இருக்கு. ஓபிஎஸ் அவர்களை நீங்க வெளியில வச்சுட்டீங்க. இப்ப தினகரன் மட்டும் தான் உள்ளுக்கு இருக்கிறார். அப்ப நீங்க பேசுங்க. அப்ப இது இபிஎஸ் அவர்களோட கணக்கு என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல சார், அதுதான் மிக மிக முக்கியமா என்னன்னா சார், பழைய செல்வாக்கு நீங்க அமமுகவிடம் இல்ல. நீங்க 2021 அப்படியே பொருத்தி பார்க்கல. நீங்க நேற்று வரை உங்களை திட்டிக் கொண்டிருந்த ஒருவர் உங்களை திட்டாம கடந்து வர்றாருல, அதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அங்க கிரவுண்ட்ல ஒரு பாசிட்டிவ் தானே உருவாக்கும். நேற்று வரை அவர்கள் முற்றிலும் முரணாக நின்று அவரை வீழ்த்துவோம் சொன்னவங்க அவரை வீழ்த்துவோம்னு சொல்லல, அவர் வாழ்த்துவோம்னு சொல்லல, அமைதியா இருக்காங்கன்னாலே அதுவே அந்த தொகுதிகளுக்குள்ள ஓரளவு ஒரு இடம் நடக்க போறது 4 முனை போட்டி சார். விஜய் கட்சியில பலமான ஓட்டு வாங்க போகுது எப்படினாலும் சட்டமன்ற தேர்தல்ல.
சோ அப்ப அப்படி இருக்கிறப்ப 500 ஓட்டும் 1000 ஓட்டும் முக்கியம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக டிடிவி தினகரன் கட்சியில ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டாங்க. இல்ல நீங்க அதுல ஒரு பாயிண்ட் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். 21 தன்மை அது இரட்டை தலைமையாக இருக்கு. நீங்க தென் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. அது இரட்டை தலைமையா இருக்கிறப்ப அதனோட வாக்குகள் அந்த ஓட்டிங் பேட்டர்னோட தன்மை வேற ஒன்றா இருக்கு. ஆனா 24க்கு வாங்க, ஓபிஎஸ் வெளியில இருக்கிறார். நீங்க இப்ப அதிமுகன்ற கட்சி சார்ந்துதான் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தொகுதிக்கு தொகுதி ஏற்ற இறக்கம் இருக்கு. அப்ப அது என்ன சொல்லுது அந்த செய்தியை? இல்ல, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக நட்சத்திர வேட்பாளர்களே இறக்கல, அவங்களோட பிரதமர் வேட்பாளரும் இல்ல. எந்த நட்சத்திர அந்த இடம் தான் சீமான நீங்க கவனத்துல கொள்ளணும். கவனத்துல கொள்ளாமலே கில்லிங் சைலன்ஸ் பண்ணி எல்லாரும் பண்றீங்க. 20 நான் எல்லாரும் கில்லிங் சைலன்ஸ் பண்ணீங்க. நான் சுவாமிநாதன் நான் ரொம்ப நுணுக்கமான இடத்தை நோக்கி நகர்த்துறேன். சீமான் அவர்களுக்கு முதல்வர் வேட்பாளர் இல்ல. நான் அதிமுக ஒரு இடத்துல 40 தொடுது, ஒரு இடத்துல 7 போகுது, ஒற்றை தலைமையா இருக்கிறப்ப அது என்ன செய்தியை சொல்லுதுன்னு கேட்கிறேன் நான் உங்கள்ட்ட. இல்ல சார், அதாவது தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் உள்ள இருக்கிறதுனால அதிமுக பலம் ரொம்ப பலம் பெறும். அதே நேரத்துல இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கான சிக்கல் அவருக்கு வந்து நம்ம நெருடலா மாறுது இல்ல. நான் அதான் குறிப்பிட்டேன் சார், அவர் ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி செயலாளராக இருந்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்கைக்கு வந்திருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓபிஎஸ் போன்றவர்கள் உள்ள வந்தாங்கன்னா நேரடியா நம்ம தலைமைத்துவத்துக்கு எதிர்காலத்துல கூட சவால் அமையலாம். அந்த சிக்கல் சொல்ற பாயிண்ட் தான். அதுல ஒரே ஒரு விஷயம் சார், அந்த அந்த இபிஎஸோட அந்த பாராளுமன்ற ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் மத்திய அரசு எடுத்து தான் நீங்கள் குரல் கொடுக்கணும். உங்கள் பிரச்சாரம் முழுக்க மாநில அரசு எடுத்து இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் சீமான் அப்படி இல்லை, அங்கே அட்டாக் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக எல்லாரையுமே அட்டாக் பண்ண. நீங்கள் வந்து மோடியை வந்து கண்டுக்காதே போயிட்டீங்க. ரொம்ப நுணுக்கமான இடம். நம்ம 24, 21 அது கம்பேரே பண்ண முடியாது, தன்மையே மாறிடுச்சு. அப்போ சசிகலா அவர்கள் வெளியில இருக்க போறாங்க, ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன பிறகு நம்ம தலைப்புக்குள்ளே வந்தோம்னா இபிஎஸ் அவர்களோட கணக்கு என்ன, எப்படி இதை ஜெல் பண்ண போறாங்க? இல்லை, நீங்க சொன்னதுதான் 2024 தென் மாவட்டங்களை பொறுத்தவரை 2024 ரிசல்ட் அந்த கணக்கு தான் இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கு. நீங்க சொன்னீங்களே ஏற்ற இறக்கம், அதுக்கு என்ன காரணம்? அங்க ஒரு பெரிய எழுச்சியே இல்லை. நீங்க நம்ம அந்த சாதி கணக்கெல்லாம் விட்டுருங்க, சமூக கணக்கெல்லாம் விட்டுருங்க, வாக்குப்பதிவு மட்டும் எடுத்துங்க. 66% தான் அங்க அதிகபட்சமே. அங்க இருக்கிறதுலே 66% சராசரி, 70% தான் அதிகபட்சமே. விஜயகாந்த் பையன் விருதுநகர் பெற்றதுதான் அதிகபட்சம் 70%. அந்த 70%ங்கிறது வட தமிழ்நாட்டில் அதான் லோயஸ்ட் ஆக்சுவலா. நீங்க பாத்துங்க எங்க எழுச்சி தென் மாவட்டம் சுத்தமா எழுச்சி. தமிழ்நாட்டில் 73% தான் சார். நான் சொல்றது வட தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச வாக்குப்பதிவு 70%. இப்ப இதுக்கு வாங்க, ஏன் தென் மாவட்டத்தில் அந்த எழுச்சினா அங்க ஸ்பிட் ஆயிருக்கு எல்லாமே. நீங்க அங்கதான் அதிகமா எதிர்பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தல் சிறுபான்மை அதிகமா இருக்கிற இடம், ஒரு பெரிய எழுச்சி இருக்கணுமா வேணாமா? இல்ல 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 நீங்க நான் கேட்பது அதிமுகவுக்கு விழுந்த வாக்கு வங்கியிலிருந்து பேசுங்க. அதிமுக அதான் ஸ்பிட் ஆயிருக்கு ஆக்சுவலா. நீங்க எப்பவுமே அதிமுகவுக்கு தெற்கு மற்றும் மேற்கு தொகுதியெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்சுவலா. ஏன் அன்னைக்கு அப்ப சோர்வடைஞ்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அவங்க நிச்சயமா, அதாவது நான் என்ன சொல்றேன், ஸ்பிட் ஆயிருக்கு. சரி, அப்ப இப்ப இந்த கேள்விக்கு வாங்க. அந்த பாயிண்ட் டேக்கன். சோர்வா இருக்கிறாங்க, இப்ப எழுச்சி ஏற்படுறதுக்கு தினகரன் மட்டுமே அந்த இணைப்பு எழுச்சியை கொடுக்குமா? இல்ல, அங்க இப்ப 2024 எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அந்த ஸ்பிட் ஆயிருக்குல, இந்த வாக்குகளை கொண்டு வந்து பாஜக சேர்க்க முடிஞ்சா தினகரனால? ஓபிஎஸ் கொண்டு வர முடிஞ்சதா? ஏன் கொண்டு வர? அதுக்கு தான் நயினார் நாகேந்திரன் தேவைப்பட்டார். நீங்க இவங்களால ஓட்ட கொண்டு வர முடியல. நீங்க அதுதான் பிரச்சனையா. அங்க நீங்க ஸ்பிட்டா இருக்குது, அது எங்க வருது அப்படிங்கறத அதையே டீகோட் பண்ணலாம்.